தப்ப முடியாது. செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அதிரடி. விமான நிலையங்கள், துறைமுகங்களுக்கு போலீஸ் அவசர எச்சரிக்கை. தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை பேரம் பேசி விலைக்கு வாங்க முயன்ற வழக்கில் தேடப்பட்டு வரும் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமாருக்கு எதிராக சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் தொடர்ந்து அதிரடியாக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளனர். தாவேக எம்எல்ஏக்களை 35 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்க்க சதி செய்த வழக்கில் ஏற்கனவே 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கின் முக்கிய புள்ளிகளாக செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள இவர்களை கைது செய்ய தனிப்படை போலீசார் கரூரில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியும் கிடைக்காததால் இன்று காலையில்தான் திங்கட்கிழமை நேரில் ஆஜராக கோரி அவர்களது பெற்றோரிடம் சம்மன் வழங்கப்பட்டது. சம்மன் வழங்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இவர்கள் இருவரும் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுவதை தடுப்பதற்காக இந்த லுக் அவுட் நோட்டீஸ் உடனடியாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அவசர சுற்றறிக்கை இந்தியாவின் அனைத்து சர்வதேச விமான நிலையங்கள் மற்றும் கடல்வழி துறைமுகங்களில் உள்ள இமிகிரேஷன் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்கள் இருவரும் இந்தியாவை விட்டு வெளியேற முயன்றாலோ அல்லது மாறு வேடத்தில் தப்ப பார்த்தாலோ விமான நிலைய அதிகாரிகள் அவர்களை உடனடியாக தடுத்து நிறுத்தி சென்னை திருவல்லிக்கேணி போலீசாரிடம் ஒப்படைத்து கைது செய்ய முழு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சம்மனை தொடர்ந்து லுக் அவுட் நோட்டீஸ் என போலீசார் தொடர்ந்து எடுத்து வரும் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகள் திமுக வட்டாரத்தில் பெரும் நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ள இந்த ஆட்சி கவிழ்ப்பு சதி வழக்கு குறித்த அடுத்தடுத்த பரபரப்பான திருப்பங்களை அறிய எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள்.